இயேசு கிறிஸ்து எப்படி வருகிறார்? மனிதனாக இந்த பூமிக்கு என்ன பண்ணி இருக்கிறார்? அவர் வந்தார். ஸ்தோத்திரம். எங்கிருந்து வந்தார்? பரலோகத்திலிருந்து இந்த பூலோகத்திற்கு இயேசு கிறிஸ்து வந்தார். ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லலாமா? கடவுள் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். ஸ்தோத்திரம். அவர் அடுத்ததாக ஜீவனை கொடுக்கவும் வந்தார். எங்கு வந்தார்? எரிகோவுக்கு வந்தார். எரிகோ என்பது இந்த உலகத்தை குறிக்கிறது. எகிப்து என்கிறது இந்த உலகத்தை குறிக்கிறது. இந்த எரிகோவாகிய உலகத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த எரிகோவுக்கு வந்தார். எதற்காக வந்தார்? அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக வந்தார். அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்கும்படியாய் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். ஸ்தோத்திரம். மத்தேயு 27:50. மத்தேயு 27:50. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். இயேசு கிறிஸ்து மகா சத்தமாய் என்ன பண்ணினாரா? கூப்பிட்டார். மெதுவா கூப்பிட்டா கூட போதும். ஆனா இவர் எப்படி கூப்பிடுகிறார்? மகா சத்தமாக இயேசு கிறிஸ்து கூப்பிடுகிறார். யாரை கூப்பிடுகிறார்? சரி, நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் அல்லது ஆவியை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு எல்லாரும் இந்த காரியத்தை புனித வெள்ளி அல்லது என்ன பண்ணுறோம், லெந்து நாள், எப்படி பல காரியங்களில் நாம் அனுசரிக்கிறோம். லெந்து நாளை ஆசரிக்கவில்லை. லெந்து நாள் என்கிறத இந்த லீவு நாளில் அல்லது இந்த சமயத்தில் நாம் கர்த்தருடைய பாடுகளை என்ன பண்ணலாம்? நினைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறோமே தவிர லெந்து நாள் வந்துருச்சு கொண்டாடுவதற்காக அல்ல. இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை நினைவு கூற நமக்கு ஒரு சந்தர்ப்பம். அதற்காக இதை பயன்படுத்திக் கொள்கிறோம். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு பாரம்பரியத்துக்காக இந்த 40 நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஜெபம், ஒரு சில இடத்துல டெய்லியும் ஜெபம், ஒரு சில இடத்துல ஜெபம் இல்லை. எப்படி இருக்குது போட்டோம். இது ஒரு பாரம்பரியம் அல்ல. ஒன்று. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை அது புனித சின்னமா, வெற்றியின் சின்னமா, அவமான சின்னமா என்பது அவர்களை பொறுத்த ஒரு காரியம். நான் அதுக்குள்ள போய் இது பண்ண விரும்பல. நீ எப்படி நினைக்கணும்னு நினைத்துக்கோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்லுகிறார், சிலுவையை பற்றி என் மேன்மை பாராட்டுவேன் என்றால் பூமியில் நான் சிலுவையை குறித்தே அல்லாமல், சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாமல் இருப்பேனாக. ஆமென். எனக்கு மேன்மை பாராட்ட ஒன்று இருக்குமானால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், அதுக்காக தான் பவுல் சொல்கிறார், கலாத்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கலாத்தியர் 2:20. பாருங்கள், கிறிஸ்து உடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன். கிறிஸ்து உடனே கூட சிலுவையிலே என்ன பண்ணப்பட்டேன்? அறையப்பட்டேன். ஸ்தோத்திரம். சிலுவை சுமக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆமென். சிலுவையிலே நாம் அறையப்பட வேண்டிய அனுபவம், சிலுவையிலே நாம் மரிக்க வேண்டிய ஒரு அனுபவம், சிலுவையிலே நாம் உயிர்ப்பிக்க வேண்டிய ஒரு அனுபவம், சிலுவையை பற்றி நாம் மேன்மை பாராட்ட வேண்டிய ஒரு காரியம்.
இந்த உலகம் இயேசுவுக்கு சிங்காசனமாக இயேசுவுக்கு சிலுவையை கொடுத்தது. ஆமென். அந்த சிலுவையில தான் இயேசு நமக்கு ரட்சிப்பை என்ன பண்ணினாரா? கொடுத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டிலே எலியா என்கிற தேவனுடைய மனிதன் ஊழியம் செய்தான். எலியா என்று 4 பேர் வேதாகம் பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறார்கள். அதிலே நாம் முக்கியமாய் படிக்கிற எலியா யாரு? திஸ்பியனாகிய எலியா. இவனை இயேசுவுக்கு நிழலாட்டமாய் நான் வைக்கிறேன். இவனுக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தான். அந்த வேலைக்காரன் எலிசா. அந்த எலிசாவை நான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒப்பிடுகிறேன். எலியா இயேசுவுக்கு நிழலாட்டமானவன். எலிசா விசுவாசிகளுக்கு நிழலாட்டமானவன். எலியா எந்த இடத்திலே ஊழியத்தை முடித்தானோ அந்த இடத்திலே எலிசா ஊழியத்தை ஆரம்பித்தான். ஆமென். சொல்லுங்களா பார்க்கலாம். எலியா முடித்த இடத்திலே எலிசா ஊழியத்தை ஆரம்பித்தான். அவனை விட ஒரு மடங்கு என்ன பண்ணிட்டான்? 2 மடங்கு ஊழியத்தை அற்புதம் செய்தார். என்னை விசுவாசிக்கிறவர்கள் என்னை பார்க்கணும் பெரிய காரியங்களை செய்வார்கள். பாருங்க. அப்ப எலியாவாகிய இயேசு எந்த இடத்திலே ஊழியத்தை முடித்தாரோ அந்த இடத்திலே தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். ஆமென். எலியா எங்க ஊழியத்தை முடித்தார்? யோர்தான் கரையிலே. இயேசு கிறிஸ்து எங்க ஊழியத்தை முடித்தார்? சிலுவையிலே. ஆமென். அப்ப நாம் ஆரம்பிக்க வேண்டிய இடமே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது சிலுவையிலே ஆரம்பமாகிறது. ஆமென். பாடுகளிலே ஆரம்பமாகிறது. பாடுகள் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய ஆரம்பமும் முடிவுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்றைக்கு நாம் சிலுவையில் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். சிலுவை என்பது விசுவாசத்தின் அஸ்திவாரம். சிலுவை என்பது ஒரு விசுவாசியினுடைய மருத்துவமனை. சிலுவை ஒரு விசுவாசிக்கு முதல்ல என்னவா இருக்கிறது? சிலுவை தான் அஸ்திபாரம். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ கட்ட வேண்டுமானால் அதற்கு அஸ்திபாரமே என்னவா இருக்கிறது? சிலுவை. சிலுவை ஒரு விசுவாசியினுடைய மருத்துவமனை. சிலுவை பாடுகளை போதிக்கும் வேதாகம கல்லூரி. சிலுவை பாடுகளை போதிக்கும் வேதாகம கல்லூரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவை ஒரு விசுவாசியினுடைய நம்பிக்கை. ஆமென். சொல்லுங்களேன் எல்லாரும். சிலுவை அந்த ஒரு வேளை அது மரம். அந்த மரத்தை சரியான ஒரு அளவில் அறுத்து அல்லது வெட்டி சிலுவை என்ன பண்ணி இருக்க மாட்டாங்க, செய்திருக்க மாட்டாங்க. அது நீளம் எப்படி இருந்ததோ அகலம் எப்படி இருந்ததோ அது எப்படி தேய்ச்சு இயேசு கிறிஸ்து தொங்குறாரு அப்படிங்கிறதுக்காக அது என்ன பண்ணுவாங்க? உளியை என்ன போட்டு தேய்க்கிறது? அந்த பேப்பரை போட்டு என்ன பண்ணல? தேய்க்கல. பாருங்க, ஒரு மனுஷன் பேச வேண்டும்னா அவனுடைய என்ன ஈரல், நுரையீரல்
அதுல இருக்கிற காத்து மேலையும் கீழையும் போயிட்டு வரணும். இந்த தொண்டை வழியா அந்த காத்து என்ன பண்ண வேணும்? வர வேணும். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டார் என்றார். கை ரெண்டு அடிச்சிருக்கிறாங்க, காலு ரெண்டு இங்க அடிச்சிருக்குது, தலையில கிரீடம் இருக்குது. அவர் பேச வேண்டுமானால் அவருடைய உடம்பு மேல போயிட்டு தம் கட்டி மேல போகணும். இவர் தம் கட்டி இழுத்தாருன்னா கை ரெண்டு ஆணி. இரண்டாவது காரியம், அந்த பலகை சாப்பிட்டாவா இருக்குது. ஏற்கனவே ஒன்று குறைய 40 அடிகள் முதுகுல என்ன பண்ணப்பட்டாங்க? அடிச்சிருக்கிறான். அந்த முதுகு அந்த பலகையில் என்ன இருக்கும்? இத்தனை கஷ்டத்தையும் அனுபவித்துக் கொண்டுதான் இயேசு கிறிஸ்து. நம்மளே இவ்வளவு கஷ்டப்படுறோம், மெதுவா என்ன பண்ணிடலாம்? சொல்லுங்க, மெதுவா சொல்லிடலாம். மெதுவா சொன்னாலும் அதுதானே, வேகமா சொன்னாலும் சொல்லுங்க. நான் வாரம் என் வீட்டில் போய் யோசிக்கிற ஒரே ஒரு காரியம், இந்த வாரம் போய் கற்றுக்கிட்டேன், அடுத்த வாரம் போகும்போது இந்த அருமையானவர்களே எல்லாரும் ஜபத்துக்கு வாருங்கள், இதுன்னு வாருங்க, சிலுவை நம்முடைய விசுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. கேட்டா கேட்குறேன், கேட்டு பாருங்க, மேடா கற்றுவாங்க. அப்புறம் வந்தோடனே என்ன பண்ணுறோம் பாருங்க. இவ்வளவு கஷ்டத்தையும் இயேசு சகித்து அவர் என்ன பண்றாரு? மகா சத்தமா என்ன பண்றாரு? கூப்பிடுகிறார். பாருங்க, இயேசு யாரை கூப்பிடுகிறார்? அடுத்த வசனம் வாசிப்போம். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்த அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகருக்கு ஜீவனை கொடுக்கவும் தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இப்ப இயேசு தன்னுடைய ஜீவனை மரித்த பரிசுத்தவான்களுக்கு என்ன பண்றாரு? கொடுக்கிறார். அவங்க என்ன பண்றாங்க? எழும்புகிறார், கல்லறையை திறக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தம் கல்லறையை என்ன பண்ணுகிறது? திறந்தது என்பதற்கு பதிலாக நான் வேறு சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் சத்தம் கல்லறையை பிளந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த கல்லறையில எழும்ப முடியாமல் இத்தனை வருடமாய், எத்தனை தெரியல, இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு இயேசு தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணினார்? கொடுத்தார். உடனே அவர்கள் என்ன பண்ணினார்களாம்? எழுந்தார்கள். ஆமென். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 43வது வசனம். வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி. இயேசு மக உரத்த சத்தமா இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே வெளியே வா என்று, லாசருவே வெளியே வா என்று உரத்த, எல்லாரும் சொல்லலாமா? உரத்த சத்தமாய், லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் இயேசு என்ன பண்ணினார்? கூப்பிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவினுடைய வார்த்தையினாலே உலகங்கள் உண்டாயின. மனுஷனை சிருஷ்டிக்கும் முன்பு மனிதனை உண்டாக்குவோம் ஒரு வார்த்தையை விட்டார். ஹல்லேலூயா. எல்லா வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது. இப்பொழுது இயேசு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அவர் கடவுள். மெதுவாய் சொன்னாலும் நடக்கும், சத்தமா சொன்னாலும் நடக்கும். ஆனாலும் இயேசு இந்த இடத்துல எப்படி பேசுகிறார்? உரத்த சத்தமாய் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அங்கே இயேசுவுக்கு பிரியமானவன். எல்லாரும் பாருங்க, ஆண்டவரே நீர் நேசிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான். எல்லாரும் இயேசுவை நேசிக்கிறாங்க.
இயேசு ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அப்ப இயேசு நேசிக்கிறவன் என்ன ஆயிட்டான்? என்ன ஆயிட்டான்? வியாதிப்பட்டான், செத்தே போனான். யாரு? இயேசு யாரை நேசிக்கிறாரோ அவன் நல்ல வேலைப்பா ரகசியத்தை. இயேசு நேசிக்கிறவன் என்ன ஆயிட்டான்? இறந்து போயிட்டான். நம்ம பாஷையில சொல்லணும், சொல்லணும், செத்தே போயிட்டான். பாருங்க, இயேசு இங்க வந்து அவனை என்ன பண்ணுகிறார்? அவனை கூப்பிடுகிறார். அவனை என்ன பண்ணுகிறார்? எங்க செத்தவனை கூப்பிட முடியாது. ஆனா இவர் என்ன பண்ணுகிறார்? கூப்பிடுகிறார். சரி, அது ஒரு ஒக்கே இருக்கட்டும். கூப்பிடுகிறார். கூப்பிடுகிற பொழுது லாசருவே, அப்ப பெயர் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் செத்தவனை கூட பெயர் சொல்லி கூப்பிடுகிறவர். ஆமென். யார கூப்பிடுகிற பெயர் சொல்றவரு? செத்தவனையே என்னதான் கூப்பிடுவாரு? பேர் சொல்லி கூப்பிடுறார். பிசாசு நம்பரை சொல்லி கூப்பிடுறவன். இயேசு எப்படி கூப்பிடுகிறவர்? ஆமென். ஹல்லேலூயா. செத்தவனையே பெயரை சொல்லி நான் கூப்பிடுகிற ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் உங்க வீட்டுல உங்க மனைவிய உங்க புருஷனை எப்படி கூப்பிடுறீங்க? யோசித்து பாருங்க. நம்ம சபையில ஒருத்தர் இருந்தார், அவர் உலகத்தில் இல்லை. அவர் அது வருது, அது வருது. அதுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. அதுக்கு என்ன சொன்னாலும் ஏங்க அதுங்க அதோட தானே பிழைக்கிறாரு. மனைவி என்ன கூப்பிடுறாரு? ஏங்க கடவுள் இல்லைன்னு சொன்ன மனுஷன் பெரியாரு தான் மனைவிய பங்குன்னு தான் கூப்பிட்டார். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க உங்க குடும்பத்துல உங்க புருஷனை ஆகட்டும், உங்களுடைய மனைவியை ஆகட்டும், உங்க பெட்டை கழுத இங்க வேணாம், எங்கட போனேன், எங்க ஊரை சுத்திட்டு வந்தேன் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளை சுதந்திரம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சுதந்திரம். அதை நீங்க ஒரு வார்த்தையில அவமானப்படுத்துற. இப்போ ஒண்ணும் இல்லை, உன் பேர் என்ன? வர டேய் மணி என்னாச்சு, இன்ன வரை எங்கடா சுத்திட்டு வர கழுது மாதிரி வாட அப்படின்னா அப்படின்னு கூப்பிட்டா நீங்க என்ன செய்றீங்க தெரியுமா? இவனை கொடுத்தவர் கர்த்தர். அந்த கர்த்தரை பார்த்து சொல்றீங்க, என்ன ஆண்டவரே எனக்கு கழுதையை கொடுத்திருக்கிற, எனக்கு என்ன கொடுத்திருக்கிற? உங்க பிள்ளைகள் உங்களுக்கு கொடுத்த சுதந்திரம், அதை கனம் பண்ண வேண்டியது உங்களுடைய. யார் கொடுத்த பிள்ளை? கர்த்தர் கொடுத்த பிள்ளை. ஆமென். அதை மனசுல வச்சுட்டு பிள்ளைய கூப்பிடுங்க. அப்போ அந்த பிள்ளை குறும்புக்காரன் தான் நல்லவனா மாறணும். ஆமென். வீட்டுல பெற்றோருங்க புருஷன் மனைவி ஒருவருக்கு ஒரு எங்கடி போன, என்னடி செஞ்ச, அவன் வரான் பாரு, எது பண்ணான் பாரு. கோயம்புத்தூர்ல எங்க மாமா வீட்டுல மாமா பேரன் அவன் வைப்பு டெய்லி எங்கடா போற புருஷனை, அவன் அங்கடி போறேன். ரெண்டு பேரும் எப்படி பேசிக்கிறாங்க? வாடா போடா நீ கூப்பிடுறான், அவன் வாடி போடி, இனிமேல் இந்த வேலை வச்சுக்காத. கர்த்தர் உனக்கு கொடுத்த மனைவி யாரு? மனைவி கர்த்தரர்களும் ஈவு, மனைவி கர்த்தரர்களும் ஈவு. ஒரு மனைவி இல்லைன்னா புருஷனுக்கு மதிப்பு இல்லை. புருஷன் இல்லைன்னா மனைவி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க? எப்படியும் பையன் வீட்லேயும் குடியிருக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. உள்ள வீட்லேயும் குடியிருப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. தனியாகவும் இருப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் தனியாக மனுஷன் இருக்கிறான் பாருங்க. நான் ஒவ்வொரு நாளும் உள்ள மேலே நடக்கேன். ஒவ்வொரு நாள் இப்பதான் தெரியும் இதை சொல்ல. சரி போகட்டும். ஒருவரை ஒருவர் புருஷனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்க?
என்ன பண்ணுங்க சொல்லுங்களேன், கனம் பண்ணுங்க. சொல்லுங்களேன், கனம் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. சரி, போகட்டும். இங்க இயேசு அவனை எப்படி கூப்பிடுகிறார்? லாசருவே. ஏன் இப்படி கூப்பிடுகிறார்? அந்த குகைக்குள்ளே லாசருடைய அம்மா இருக்குது, அதுக்குள்ளே லாசருடைய அப்பா இருக்குது. ஒன்னியா இருக்கிறான்னு தெரியல. ஆக மொத்தம் குடும்பத்தில் அப்பா அம்மா செத்துட்டாங்க, அங்க இருக்கிறாங்க. எந்திரிச்சு வாங்கடான்னு சொன்னா எவனோ ஒருத்தன் வந்துருவான். அதுக்காக இவர் என்ன சொல்றாரு? எப்படி அழைக்கிறாரு? பெயரை சொல்லி அழைக்கிறார். ஆமென். பாருங்க, அப்போது லாசரு எழுந்து என்ன பண்றான்? வெளியில வரான். அவங்க அப்பாவுக்கு இது காதுல கேட்டுதா? சரி, போராட்டம் வேணும். வசனத்தை பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? இதாவே இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்து இதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன். அப்பொழுது பிதா என்ன பண்ணுவேன்? மகிமைப்படுத்துவேன். இப்ப கவனிங்க, இயேசு ஜெபம் பண்ணுகிறார். பிதாவே என்னை என்ன பண்ணும்? மகிமைப்படுத்தும். உடனே பிதா பதில் பேசுகிறார், மகனே நான் உன்னை என்ன பண்ணுகிறேன்? மகிமைப்படுத்தினேன். ஆமென். அச்சா, இப்ப பிதா பேசிட்டாரா? இயேசு எங்க இருக்கிறாரு? இங்க கீழே இருக்கிறார். அவர் சுத்தியில ஒரு கூட்டம் இருக்குது. இப்ப சுத்தியில இருந்தவங்க என்ன சொல்றான்? சிலர் இது இடி முழக்கம் பண்றாங்க, சிலர் தேவதூதன் இவரோடு கூட. ஆக மொத்தம் எல்லாரும் சத்தத்தை கேட்டார்கள். எல்லாரும் சத்தத்தை கேட்டார்கள். இந்த இடி முழக்கம்னு சொன்னவனுக்கு என்னங்கிறது புரியல. இந்த தேவதூதன் பேசினானவனுக்கு என்ன பண்ணல? என்னங்கிறது புரியல. புரிந்தது ஒருத்தருக்கு தான். யாருக்கு? இயேசுவுக்கு மட்டும்தான் புரிந்தது. என்னன்னு? நான் கேட்ட கேள்விக்கு பிதா எனக்கு என்ன சொல்லிட்டாரு? ஆமென். இதே காரியத்தை தான் இயேசு லாசருடைய கல்லறையிலே செய்தார். லாசருவே, நீ மட்டும் என்ன பண்ணுப்பா? ஒருவேளை அவங்க அம்மா பக்கத்துல படுத்துட்டு இருந்துட்டு, என்னங்க சத்தம்? அட என்னமோ இடி இருக்குது, பேசாம படு. என்ன பண்ணிருப்பாரு? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். கர்த்தருடைய சத்தம், தூதனுடைய சத்தம், எக்கால சத்தம். இந்த சத்தம் தொனிக்கிற பொழுது உலகம் முழுவதும் இந்த சத்தம் கேட்கும். உலகம் முழுவதும் இந்த சத்தம் ஐயா, அந்த வசனத்தை விட்டுருங்க, போயிட்டு போகுது. என்னை பாருங்க எல்லாரும். உலகம் முழுவதும் என்னம்மா டாக்டர்மா? இந்த சத்தம் பாக்கியா சிஸ்டருக்கும் கேட்கும், எல்லாருக்கும். சொல்லுங்களேன், என்ன இந்த சத்தம் கேட்கும். எனக்கு கேட்காதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதே சொல்லுங்க. ஆமா, சரி, எல்லாருக்கும் இது கேட்கும். ஆனால் யாருக்கு புரியும்? கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமா, அவங்க மரக்காணத்தில் இருக்கிறாங்க. கர்த்தருடைய யாருக்கு புரியும்? எனக்கு புரியும். சொல்லுங்க, கை தூக்குங்களேன். எனக்கு புரியும். ஏன்னா அவர் கூப்பிடுகிற பொழுது லாசருவே என்று கூப்பிட்டது போல இயேசு கிறிஸ்து மத்திய வானத்திலிருந்து உன்னுடைய பெயரை சொல்லி கூப்பிடுவார். ஆமென். அப்போ நம்ம பேர் எங்க இருக்குது? பரலோகத்திற்கு. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, பேர் என்னன்னு கூப்பிடுவார்? இங்கே ஏறி வாருங்கள், இங்கே ஏறி வாருங்கள். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பூமியில இருந்து மத்திய வானத்துக்கு ஏறி போவோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இயேசு மகா சத்தமாய் கூப்பிடுகிறார். முதல் காரியம் மத்தேயு 27:52. கல்லறைகளும் திறந்தது. பாருங்க, கல்லறைகள் திறந்தது. இயேசு திறக்கல,
இயேசு விரட்டல. இயேசு ஆமா, இயேசு என்ன பண்ணல பாருங்க. அவர் அங்கிருந்து சத்தமாய் கூப்பிடுகிறார். நீங்க குறிச்சுக்குங்க, வீட்டில் போய் படிங்க. சங்கீதம் 29வது சங்கீதத்துல 29வது சங்கீதத்துல 3வது வசனம் கர்த்தருடைய சத்தம், 4வது வசனம் கர்த்தருடைய சத்தம், அதே 4வது வசனம் கர்த்தருடைய சத்தம், 5வது வசனம் கர்த்தருடைய சத்தம், 7வது வசனம் கர்த்தருடைய சத்தம், 8வது வசனம் கர்த்தருடைய சத்தம், 29வது வசனம் கர்த்தருடைய சத்தம். 7 சத்தங்கள். ஆமென். பாருங்க, கர்த்தருடைய சத்தம் திறந்தது என்பதற்கு பதிலாக உடைத்தது. ஆமென். எதை உடைத்தது? எதை உடைத்தது? கல்லறைய 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 எதை உடைச்சது? இந்த கல்லறைக்குள்ளே இருக்கிறவன் யாரு? யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை இதுக்குள்ள இருக்கிறான். அவன் நினைச்சா கூட இது விட்டு மேல என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அப்போ இந்த கல்லறை அவனை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது? அவனை அடைத்து வைத்து இருக்கிறது. அவனுக்கு உயிர் வந்துருச்சு வைங்க, மேல வர முடியுமா? அப்ப என்ன ஆகும்? கல்லறை பாருங்க. இவனை இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறக்கூடாதபடி உங்களை தடை பண்ணுகிற கல்லறைய இயேசுவின் சத்தம் இந்த நாளிலே முறிக்கும். ஆமென். சொல்லுங்களா பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில நீங்கள் மேன்மைக்கு வர முடியாதபடி, நீங்கள் வாழ்க்கையில உயரக்கூடாதபடி, நீங்கள் வாழ்க்கையில விடுதலை பெறக்கூடாதபடி, ஆசீர்வாதம் பெறக்கூடாதபடி என்னென்ன கல்லறைகள் உங்க வாழ்க்கையை தடை பண்ணி கொண்டிருக்கிறதோ அந்த தடைகளை இயேசுவின் சத்தம் இந்த நாளிலே முறிக்கும். ஆமென். கரங்களை தட்டி எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த நம்மை இயேசு என்ன பண்ணுகிறாரா? உயிர்ப்பிக்கிறார். முதல் காரியம் இயேசுவினுடைய சத்தம். அவருடைய பிள்ளையாகிய நான் இந்த பூமியில வெளியிலே வரக்கூடாதபடி என்னென்ன பிரச்சனைகள் உங்களை மூடி இருந்ததோ அந்த கல்லறையை கர்த்தர் இந்த நாளில முறிக்கிறது. ஆமென். ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடலாம். ஒரு நிமிடம் கண்களை மூடுங்க. உன்னுடைய வாழ்க்கையில நீ என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிற, எத்தனை வருஷமா இருக்கிற, எப்படி ஆயினும் இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். எப்படி ஆயினும் இந்த கஷ்டத்திலிருந்து நான் வெளியில வரணும், இந்த அவமானத்திலிருந்து வெளியில வரணும், இப்படி ஆள் இந்த சாபத்திலிருந்து வெளியில வர வேணும், எனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க வேணும், எனக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க வேணும், என் வாழ்க்கையில சமாதான சந்தோஷம் வேணும். அடைக்கப்பட்டதான கல்லறைகளை இயேசுவினுடைய சத்தம் இந்த நாளிலே முறிக்குதுமா. ஆமென். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்கள பார்க்கலாம். ஆண்டவரே, என்னுடைய கல்லறை இந்த நாளிலே முறித்த தயவுக்கு ஆய் சொல்றான். வாய் திறந்து வெட்கப்படாமல் சொல்லுங்க. நீ வெளிவரக்கூடாதபடி தடை பண்ணுகிற எல்லா கல்லறைகளையும் இயேசுவின் சத்தம் முறிக்கிறது இந்த நாளிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியம் மத்தேயு 27:51. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை கீழ் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது. தேவாலயம் 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 என்னங்க? நான் வெரி குட். நாம் தான் தே இல்ல கரெக்ட். தே கூட்டல் ஆ கூட்டல் லயம். சரிங்களா பிரதர்? தே கூட்டல் ஆ கூட்டல் லயம். தேவன் ஆன்மாவிலே லயித்திருக்கிறார், வீற்றிருக்கிறார்.
ஆமென். நம்முடைய ஆத்துமாவிலே 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஆமென், ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, தேவாலயத்தினுடைய என்னவாமா இல்லை திறந்தது, மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமி என்ன பண்ணுச்சா? பூமி என்ன பண்ணுச்சு? வானம் என்ன வேலை? வானம் அந்த சத்தம் அவ்வளோ தூரம் போலியும். வானம் என்ன வேலை? பூமி என்ன ஆச்சா? பூமி பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் என்ன பண்ணினாராம்? சிருஷ்டித்தார். ஆமென். ஆண்டவர் வானத்தை மேல உண்டாக்கி வச்சுட்டாரு. வானத்தை கூட வச்சுட்டாரு மேல, பூமி எங்க வச்சுட்டாரு? கீழே. கீழே அப்படிங்கிறதுக்கு பதிலாக இப்படி சொல்றோம், நம்முடைய காலுக்கு கீழே என்ன பண்ணிட்டாராம்? எதை வச்சிருக்கிறாரு? பூமியை வச்சிருக்கிறார். நம்முடைய காலுக்கு கீழே பூமி, நம்முடைய தலைக்கு மேல வானம். ஆமென். பாருங்க, அப்போ இந்த பூமி என்கிறது, இந்த உலகம் என்கிறது மண். என்னது? மண். மண் ஆசை. என்ன ஆசை? பாருங்க, இந்த உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் என்னாகுமா? என்னாகும்? அழிந்து போகும். ஆமென். அப்போ பரலோகத்தை குறித்த மேன்மையை நாம் என்ன பண்ண வேண்டும்? தலையில வானத்தை எங்க வச்சிருக்கிறாரு? மேல வச்சிருக்கிறார். அல்லது எனக்கு தலைக்கு மேல வச்சிருக்கிறார். பூமியை தலைக்கு காலுக்கு கீழே வச்சிருக்கிறார். அப்போ இது அதிர்ந்து போச்சு அப்படின்னாக்க இனி இந்த பூமிக்குரிய காரியத்திற்காய் தேவனுடைய பிள்ளைகள் பெருசாய் நினைக்காத. அவர் சொல்றாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 6:12, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எனக்கு அது தகுதியாய். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், மோசே எகிப்தின் சந்தோஷத்தை பொக்கிஷத்தை எல்லாவற்றையும் விட்டு தேவ ஜனங்களோடு கூட பாடு அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். சோத்திரம். எபிரேயர் 11:38, ஆதி விசுவாசிகள், ஆதி சபை விசுவாசிகள் உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. ஆமென். சொல்லுங்களப்பா. அப்போ உலகம் நமக்கு என்னவா இருக்கக்கூடாது? என்னவா இருக்கக்கூடாது? அது எதுக்கு கீழே இருக்குது? அந்த காலுக்கு கீழே இருக்கிறத தலைக்கு மேல வச்சு தூக்கிக்காங்க. என்ன பண்ணிக்கிறோம்? தலைக்கு மேல. புரியலீங்களா? எனக்கு so many problems, so many appointments, அதனால எனக்கு வர முடியும். இல்லை, இதெல்லாமே என்னதான்? எல்லாமே இதுதான். காலுக்கு எல்லாமே காலுக்கு கீழே தான். சொல்லுங்களேன். சாலமோன் ராஜா தனக்கு ஒரு ரதத்தை செய்து விட்டான். அச்சா போட்டும் அமைதான். அதன் தட்டை பொண்ணு தட்டுன்னு எனக்கு அடித்தட்டு பேஸ்மெண்ட் எதில் வச்சான்? பொண்ணால வச்சான். பாருங்க, அப்போ பொண்ணு மேல பொண்ணு கீழே. பொண்ணு யாரு? விசுவாசி, மணவாட்டி. பொண்ணு மேல நிக்கிறா, அவளுக்கு காலுக்கு கீழே இருக்குது மண்ணாகிய பொண்ணு இருக்குது. மண்ணிலிருந்து எடுத்த பொண்ணு இருக்குது. பொண்ணு எங்க தான் இருக்குது? நீங்க தலையிலிருந்து வச்சுங்க அதை பற்றி போட சொல்லல. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய காரியம் இனிமேல் முக்கியமானதாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. வேத வாசிப்பு, ஜெபம், கர்த்தர் ஆராதனை, கர்த்தருடைய காரியம் எல்லாம் உனக்கு எப்படி இருக்க வேணும்? அதுதான் முதல் இடத்துல இருக்க வேண்டும். ஒன்று. ஆமென். 2. 3வது காரியம், அதே 51ஆம் வசனம் வாசிங்க. கண்மலைகளும் பிறந்தது. கண்மலையா மலைகளா? எத்தனை? நிறைய. அப்பா நிறைய கண்மலைகள்.
எத்தனை? ஏதோ நம்பர் சொல்ல பார்க்கலாம். 3 ரைட். அம்மா டாக்டர் அம்மா 4 நீங்க 5 ரைட். அப்புறம் கண்மலைகள் சிஸ்டர் ஒண்ணுதான். என்ன கண்மலை இல்ல கண்மலைகள் அப்படின்னா எத்தனை இருக்கும்? சரி, ஒவ்வொருத்தரோட நம்பர் சொல்லிட்டீங்கல்ல. என்ன முடியல கரெக்டுங்க. சரிங்களா? தாவீது சொல்றாரு கர்த்தரின் கண்மலை, கர்த்தனுடைய ரட்சிப்பின் கண்மலை, பாதுகாப்பின் கண்மலை. ஆச்சுங்களா? ஆனா இந்த மலை பிளக்காது. பிளக்கக்கூடிய ஒரு கண்மலையை உதாரணமாய் சொல்கிறேன். ஒரு உதாரணம் 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 நாளாகமம் 26. பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி மேட்டிமை ஆகி உசியா ராஜாவினுடைய கண்மலை என்ன மலை? என்ன மலை? மேட்டிமை. நிறைய இருக்கு. நீங்க ஒவ்வொருத்தரும் 3 சொன்னீங்க, 2 சொன்னீங்க, நிறைய இருக்கு. இருக்கட்டும், அத்தனை பார்த்தாங்க, நம்ம பார்க்க வேண்டாம். இருக்கட்டும். உசியா ராஜாவினுடைய கண்மலை என்ன? மேட்டிமை. அந்த மலை மேலதான் அவன் என்ன பண்றான்? அந்த மலை மேல அவன் நிக்கிறான். எந்த மலை மேல நிக்கிறான்? மான மேட்டிமை என்கிற மலை மேல நிக்கிறான். கர்த்தரின் கண்மலை ஆயாமன் என்ன பண்ணுவதில்லை? அசைக்க சொல்லு, அசைக்க. அப்ப உசியா சொல்லுவான், நான் கண்மலை மேல நிக்கிறேன், நான் என்ன பண்ணுவதில்லை. உசியா வேண்டாமாப்பா, தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்தது இதெல்லாம் செய்யணும். அவனுக்கு கோபம் என்ன ஆயிடுச்சு? ஏன் கோபம் வருது? ஏன் மனுஷன் வீட்டில் கோபம் வருது? எனக்கு அட்வைஸ் எனக்கு அட்வைஸ் எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு எண்ணம் வர்ற போதுதான் கோபம் என்ன பண்ணும்? கோபம் வெளியில வராது, தெரியாதுங்க. ஏதோ ஒண்ணு பின்னால போத்தி உட்கார்ந்துட்டு இருக்கும். சொன்ன உடனே தான் என்ன ஆகும்? சொல்லுங்க. சொன்ன உடனே எனக்கு எல்லாம் தெரியும், நான் ராஜா, எனக்கே அட்வைஸ் பண்றானா அப்படின்னு உடனே கீழே இருந்து பிபி என்ன ஆகும்? ஏன்னு கேட்கும். அது ஏன்னு அது விரியும். விரிஞ்சோன்னா உள்ள இருக்கிற கோபம் வெளியில் என்ன ஆகும்? யாரெல்லாம் சொன்னோம்னா பிடிச்ச எல்லாத்துக்கும் பாருங்க. இன்னைக்கு இந்த கண்மலை, நீ எந்த கண்மலையில் நிற்கிற? யோசிச்சுக்கீங்க. நீ உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா நம்ம பிழைக்க முடியாதுங்க. நம்மளை மேய்ச்சிட்டு போயிடுவோம். நம்மளை ஏச்சிட்டு போயிடுவோம். ஒரு வார்த்தைக்கு 4 வார்த்தை சொன்னாதான் அடங்குவோம். சும்மா இருக்க நமக்கு சும்மா இருக்க முடியாதுங்க. என்னங்க அம்மா அக்கா சொல்ல, சும்மா இருக்க முடியாது. நமக்குள்ள ரத்த ஓட்டம் ஓடுதில்லை. எப்படி ஓடும் ரத்த ஓட்டம்? எப்படி ஓடும்? நீ போய் கேளு. இல்லைன்னா உன்னை ரோசம் இல்லாமல் சொல்லிடுவோம். போ, நீ போயிட்டு வா. அன்னைக்கு எப்படி போய் பிரச்சனை தான் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, போயிட்டு வா. என்ன ஆகுது? ஈரை ஏற்றிடுச்சு. அப்புறம் அம்மா அப்பா வாங்க. ஆமா, நீ என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு. இந்த கண்மலை யாருக்கு இருக்கு? இந்த கண்மலை இன்னைக்கு என்ன ஆகட்டுங்க? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இப்ப ஏற்பட்ட கண்மலை என்ன ஆகணும்? உடையணும். ஆமென். உடையுமா? ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒருவர் தான் கண்மலையை தவிர உன்னுடைய சுபாவம் ஒரு நாளும் கண்மலையாய் இருக்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவினுடைய சத்தம் கண்மலையாக உன்னுடைய சுபாவத்தை முறிக்கட்டும். ஆமென். பாருங்க, இது முறிச்ச உடனே என்ன நடக்குதுன்னு பாருங்க. அங்க பாருங்க, ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். ஏசாயா 6:1. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் உசியா ராஜா
மரணம் அடைந்த வருஷம். பாருங்க, இப்படி வாசிக்கலாம். உசியா ராஜா செத்து போன வருஷத்துல, செத்த வருஷத்துல ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். இத்தனை நாளா உன்னுடைய இருதயத்தின் சிங்காசனத்துல உசியா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? உசியா இருந்தார். என்னைக்கு உன் இருதயமாகிய சிங்காசனத்திலே உசியா சாகரானோ அன்னைக்கு உன் இருதயத்திலே ஆண்டவர் சிங்காசனம் போட்டு உட்கார்வார். ஆமென். வானம் திறந்தது, தரிசனம் வந்தது. இவ்வளவு நாளா தரிசனம் உனக்கு இல்ல. ஏன் தரிசனம் இல்ல? உசியா எங்க இருக்கிறாரு? உசியா எங்க இருக்கிறாரு? ராஜாவா இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? உன்னுடைய சுபாவம் எப்படி இருக்குது? உன்னுடைய கோபம், வைராக்கியம், சண்டை எல்லாம் எங்க இருக்குது? ராஜாவா? நான் தான் இவருக்கு ராஜா, எனக்கு கீழே எல்லாம் இருக்கிறாங்க. அந்த சுபாவம் செத்தா உனக்கு வானம் திறக்கப்படும். இயேசு சிங்காசனத்தில் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? இன்னைக்கு இயேசு சிங்காசனத்தில் இருக்க வேண்டுமா? சோத்திரம். அதே வசனத்தை வாசிங்க. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தார். ஆச்சுங்களா? கோச்சுக்காதீங்க, நேரம் ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்துல நான் முடிச்சுக்கிறேன். ஒன்னையாவது சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நான் 7 சொன்னேன், 2 தானே சொன்னேன். கண்மலைகள், கல்லறை திறந்தது, பூமி அறிந்தது, கண்மலை பிறந்தது. சரி, இன்னொன்னு சொல்லிட்டுங்களா? கொஞ்சம் பொறுத்துங்க. அச்சா, யாரும் அவசரமா போறாங்க இருக்கலாம்? இல்ல. அது 51 அவசரம் வாசிங்க. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை. சரி, தேவாலயம் நம்முடைய சரீரம். இது என்ன ஆகணுமா? கிளிய வேணும். இங்க இருக்கிறவன், இந்த பிரகாரத்தில் இருக்கிறவன், பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறவன், அங்க உள்ள யார் இருக்கிறான்னு பார்க்க முடியாதபடி இந்த திரைச்சீலை என்ன பண்ணிட்டு இருக்குது? இயேசு மரித்த போது மேலிருந்து கீழே வரையிலும் எல்லாரும் தைரியமாய் கிருபாசன தண்டையில சேர கடவோம். ஒரு உதாரணத்தோடு நான் முடித்துக் கொள்கிறேன். லூக்கா புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம். லூக்கா 19:2. ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வருகிறான். அவன் குள்ளன். பாருங்க, சகேயுவுக்கு இயேசுவை பார்க்க ஆசை. ஆனா அவன் எப்படி இருக்கிறான்? குள்ளனாய் இருக்கிறான். இவன் குள்ளனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா? இல்லை. இவன் செஞ்ச பாவம் இல்லை, இவங்க அப்பனும் செஞ்ச பாவம் இல்லை, விட்டுருவோம். இவனுடைய பிறப்பு எப்படி பிறந்துட்டான்? குள்ளனா பிறந்துட்டான். பாத்தியா, நீ குள்ளனா பிறந்துட்டான். அப்படி இல்லை, அவங்க பிறந்துட்டான். ஆச்சா, ஆனா அவனுக்கு என்ன ஆசை? இயேசுவை பார்க்கணும். ஆனா இயேசுவை பார்க்க கூடாதபடி இவனுக்கு தடையா இருப்பது இயேசுக்கு பின்னால சிலுவையை சுமந்து போகிறவங்க. அப்படித்தானே? இயேசுனுடைய சீஷர். இயேசுதான் எங்களுக்கு, இயேசு விட்டு பிரிய மாட்டோம்னு சொல்லிக்கிறவங்க எங்க போயிட்டு இருக்கிறாங்க? பின்னால போயிட்டு. அவன் இயேசுவை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறான்? தடையா இருக்கிறான். பாருங்க, இயேசுவை பார்க்க எப்படி இருக்கிறான்? டே கூடா, பேசாம இருடா. யார் சொன்னது? இயேசு சத்தத்தையும் கேட்கணும்னு பார்க்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகினா எத்தனை பேர் இயேசுவை பார்க்க நாம் வழிபடுகிறோம்? நம்முடைய வாழ்க்கை சாட்சி. எத்தனை பேர் இயேசுவை காண இருக்கு இன்றைக்கு உணவு? மகாத்மா காந்தி சத்திய சோதனை பண்ணார், தெரியலங்க? அதில் இயேசு கிறிஸ்துவனுடைய மலைப்பிரசங்கத்தை என்ன பண்ணியிருக்காரு? எழுதியிருக்காரு. அவருக்கு கிறிஸ்துவன் ஆகணும்னு ஆசை. ஆனால் பிரிட்டிஷ்காரங்க அவங்க எப்போது என்ன சாப்பிட்றவங்க?
சாப்பிடுவாங்க. இதைய பார்த்தாரு, இவங்களோட சேர்ந்தா நம்மளும் இயேசுவை பார்க்க அந்த மனிதனுக்கு தடையானாங்க. இன்னைக்கு அவர் ரசிக்கப்பட்டிருந்தாக்க இந்தியாவில் எவ்வளோ பெரிய மாற்றம் வரும். அம்பேத்கர் வெளிநாட்டிலிருந்து வராது, ஏர்போர்ட்லேருந்து ஒரு குதிரை வண்டி பிடிச்சி போகிறார் வீட்டுக்கு. அந்த குதிரை வண்டி சேரி பக்கம் போன உடனே ஒரு வீடு அங்கே தான் இருக்கும், ஒரு தாழ்ந்த ஒரு இதில். அந்த குதிரை வண்டிக்காரன் உடனே எல்லாத்தையும் இறக்கி தூக்கி போட்டுட்டு போயிட்டான். ஏண்டா நீ இந்த மனுஷனோடான்னு சொல்லி என்ன பண்ணிட்டான், தூக்கி போட்டு போயிட்டான். நீ இந்த ஜாதிக்காரன் இந்த வழியில் வரையா நீ, அதுலேருந்து அவர் எடுத்து போனார். ஒரு ஜாதி இல்லாத ஒருத்தர் பார்க்கலாமே பார்த்தாரு, கவனம் இல்லை. கிறிஸ்தவங்க அவனவன் அடிச்சுக்கிறத பார்த்தா அவர் என்ன இல்லை, சொத்து பக்கம் போனான். நாங்கள் மரம் ஏறுறோம், அவன் தூத்துக்குடிக்காரன் மரம் இறங்குறோம். அப்படி இப்படி எத்தனை ஜாதிகள் இன்னைக்கு ஆயிடுச்சு. சபையே ஒரு ஜாதிக்கு ஒரு முதல்ல ஆகிறாங்க, ரெண்டாவது ஜாதிக்கு ஆண்டவர் வந்து என்னதான் பண்ணுவார். எப்படி பாருங்க, அம்பேத்கர் பார்த்தாரு, ஜாதி இல்லாத ஒரு இடம் இதெல்லாம் பார்த்து புத்தமத்தில் போய் சேர்ந்துட்டார். ஏன் கிறிஸ்தவங்க என்ன செய்யல, இயேசுவை பார்க்காமலுக்கு இன்னைக்கு எத்தனை பேருக்கு நாம் சாட்சியாக இருக்கோம். தேவாலயத்தின் திரைச்சியில் என்னாச்சா, பாடுகளுங்க. நீ பாடுபட வேண்டும், அதுக்காக பிரயாசப்படுங்க. அநேகர் இயேசு என்ன பண்ண வேணும், பார்க்க வேண்டும் என்பதற்காக. நான் எந்த விதத்தில் மற்றவனுக்கு தடையாக இருக்கேன், என்னுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது, என்னுடைய பேச்சு எப்படி இருக்கிறது, என்னுடைய பழக்க வழக்கம் மற்றவனுக்கு இயேசுவை அறியக்கூடாதபடி எப்படி இருக்கிறது. இவனெல்லாம் கிறிஸ்தவனா சொல்றாங்களா இல்லையா, யோசித்து பாருங்க. எத்தனையோ நாளுக்கு முன்னால், வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் பாருங்க. கதிர்காம பெட்ரோல் பங்கில் மீதி காசு அவனும் தப்பாக கொடுத்ததுக்கு நான் மறுபடியும் சேர்த்து கொடுத்துட்டேன். இந்தாப்பா இதாப்பா கொடுத்தேன் நான், நீயாப்பா எத்தனை கொடுக்குறேன். அவன் உடனே நீங்கள் கிறிஸ்டின்னா, அவனுக்கு என்ன அர்த்தம், கிறிஸ்டின் என்ன பண்ணுவாங்க பாருங்க. நான் அதை பெருமை சொல்ல, அப்போ இப்படித்தான் எதிர்பார்க்குறது. இன்னைக்கு இயேசுவை காண்பிக்கிறவர்கள் தெரியும். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை எல்லாரும்